அண்ணாமலை அவர்கள் சென்ற வருடம் என்ன பேசியிருந்தாருன்னா, திமுகவுடைய ஒவ்வொரு செங்கலாக உருவி எடுத்து திமுக ஒரு கட்சியை இல்லாமல் நான் பண்ணிடுவேன்னு சொன்னார். அதுக்கு உதயநிதி பதிலாக என்ன சொன்னார்னா, அண்ணா அறிவாலயம் வர்றதை விடுங்க, முதல்ல அந்த தெருப்பக்கம் உங்களால் வர முடியுமா பாருங்கன்னு சொன்னார். அதை சவாலாக ஏற்றுக்கொண்டு நேர்த்திக்கு அவருடைய தொகுதி சேப்பாக்கம் தொகுதி, அவருடைய தொகுதி, அந்த தொகுதியில் பொதுக்கூட்டம்லாம் கிடையாது, தெருமுனை கூட்டம், சாதாரண பாமர மக்கள் உட்கார்ந்து அமரக்கூடிய ஒரு தெருமுனை கூட்டத்தில் கலந்து கொண்டு அந்த சேப்பாக்கம் தொகுதி எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கு, எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு, ஒரு துணை முதலமைச்சரோட தொகுதி இப்படி தான் இருக்கணுமா அங்கிற அளவுக்கு அந்த அவர் மொத்தமாக பட்டியலிட்டார். கொளத்தூர் தொகுதியில் எப்போ மழை வந்தாலும் அது தண்ணியில் மிதக்குதோ அதே போல தான் இன்னைக்கு எப்போ வெள்ளம் வந்தாலும் அதிகமாக மிதக்கக்கூடிய ஒரு பகுதியாக இன்னைக்கு சேப்பாக்கம் பகுதி இருக்குது. அதே போல் சுகாதாரம் சுத்தமாக கிடையாது, எல்லா இடத்துலையும் குப்பை, எல்லா இடத்துலையுமே அழுக்கு, எல்லா இடத்துலையுமே காவா தண்ணி போகுது, ஒரு சுத்தமே இல்லாத பகுதியாக நீ சேப்பாக்கம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நேற்று வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டினார். அதெல்லாம் நீ தானே சொன்ன, நான் வந்துட்டேன், நீ சொன்னல, நான் வேற ஏதோ தொகுதியில் போய் பேசுகிறேன், நீ தானே சவால் விட்ட, நீ சவால் விட்ட தொகுதிக்கு அங்கே பண்ண, உன்னால் என்ன பண்ண முடிஞ்சது? குறைஞ்சபட்சம் ஒரு எதிர்ப்பை கூட அவங்க தொண்டர்கள் இன்னைக்கு காட்டலையா? அந்த இடத்துல அண்ணாமலை வந்திருக்கிறாருன்னு ஒரு எதிர்ப்பை கூட அவங்களால காட்டு துணிவு இல்லையா உங்களுக்கு? இதுல வாய் என்ன உங்களுக்கு? உதயநிதி எவ்வளோ பேசினார், முடிஞ்சா வந்து பாரு, என்ன வந்துட்டாரு, என்ன கிழிச்சிங்க? அண்ணாமலையில சாதாரண ஆள் கிடையாதுங்க. என்னங்க நீ போற போக்குலாம் அண்ணாமலை தொட்டுட்டு போயிட முடியுமா? அதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதாரம் வேணும். அண்ணாமலை கிட்ட மோதணும்னா ஒரு தகுதி தராதாரம் வேணும். அண்ணாமலை கிட்ட மோதிய உங்களுடைய மூத்த அமைச்சர், உங்களுடைய செல்வாக்கு மிக்க அமைச்சர் செந்தில் பாலாஜியோட நிலைமை இன்னைக்கு என்ன? இன்னைக்கு அமைச்சர் பதவியில இல்ல அவரு. அதே போல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இலாக்கா மாற்றப்பட்ட ஒரு அமைச்சராக இருக்கிறாரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 16 அமைச்சர்கள் மேல இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னா அது காரணம் அண்ணாமலை அவர்கள். அவர் கொடுத்த ரிப்போர்ட் இன்னைக்கு டிஆர் பாலு போய் பிதுங்கி நிற்கிறாரு, நான் 10 கப்பல் வாங்கல, 2 கப்பல் தான் வாங்கினேன் அப்படின்னு வாயில உளறாரு இல்லையா? அதெல்லாம் இப்போ நான் கடன் வாங்கினது உண்மைதான், ஆனால் அந்த கடன் கொடுத்த கம்பெனி என் புள்ள கம்பெனி கிடையாது, அது எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு இல்லையா? இதெல்லாம் யாரால பண்ண முடியும்? அண்ணாமலை 4.25 லட்சம் ஓட்டு எடுத்தாரு, ஒரு ஓட்டுக்கு 1 ரூபாய் கூட கொடுக்கல. அதே போல நீங்க ஒரு ஓட்டுக்கு கூட 1 ரூபாய் கொடுக்காம உதயநிதி நிக்க தயார் என்றால் அந்த இடத்துல அண்ணாமலை நிப்பாரு. ஆனா இவங்களுக்கு பணம் தானே பலமே, இவங்க பணம் கொடுத்து தான் ஓட்டு வாங்கினது, அதனால தான் 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்தது காரணமே அதுதானே. என்னமா அவங்க அப்பா வீட்டு சொத்து காசு எடுத்து கொடுத்தா மாதிரி. இப்போ மறுபடியும் அவர் சொன்ன விஷயத்தை தான் நீங்க மறுபடியும் சொல்றீங்க, அப்பா வீட்டு சொத்து அப்படிங்கிறவர். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பாஜகவின் செய்தி தொடர்பாளரான திரு சதீஷ்குமார் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், சமீபத்தில் உதயநிதி அவர்களுடைய சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் அண்ணாமலை அவர்கள் போய் சில விஷயங்கள் பேசினது கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. என்ன நடந்தது அங்க? ஆக்சுவலா சார், அண்ணாமலை அவர்கள் சென்ற வருடம் என்ன பேசியிருந்தாருன்னா, திமுகவுடைய ஒவ்வொரு செங்கலாக உருவி எடுத்து திமுக ஒரு கட்சியை இல்லாமல் நான் பண்ணிடுவேன்னு சொன்னார். அதுக்கு உதயநிதி பதிலாக என்ன சொன்னார்னா, நீ அண்ணா அறிவாலயம் வர்றதை விடுங்க, முதல்ல அந்த தெருப்பக்கம் உங்களால் வர முடியுமா பாருங்கன்னு சொன்னார். அதை சவாலாக ஏற்றுக்கொண்டு நேர்த்திக்கு அவருடைய தொகுதி சேப்பாக்கம் தொகுதி, அவருடைய தொகுதி, அந்த தொகுதியில் பொதுக்கூட்டம்லாம் கிடையாது, தெருமுனை கூட்டம், சாதாரண பாமர மக்கள் உட்கார்ந்து அமரக்கூடிய ஒரு தெருமுனை கூட்டத்தில் கலந்து கொண்டு அந்த சேப்பாக்கம் தொகுதி எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கு, எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு, ஒரு துணை முதலமைச்சரோட தொகுதி இப்படி தான் இருக்கணுமா அங்கிற அளவுக்கு அந்த அவர் மொத்தமாக பட்டியலிட்டார். சுத்தமாக கிடையாது, எங்கே ஒரு அரசாங்க டாய்லெட் எதுலையுமே சுத்தம் கிடையாது, ரோடு சரியாக போடலை, நாட்டமடித்த பகுதியாகத்தான் இன்னைக்கு சேப்பாக்கம் பகுதி இருக்கே தவிர மற்றபடி ஒரு துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக, ஒரு செல்வ செழிப்பான பகுதியாக, ஒரு சீர்மிக்க பகுதியாக சேப்பாக்கம் தொகுதி இல்லை. அதை மக்கள் உணர்ந்த காரணத்தால் மக்கள் இன்னைக்கு நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேருக்கு மனு கொடுக்குறாங்க, என்னென்ன எங்கள் தொகுதியில் என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு உதயநிதி கிட்ட கொடுக்காம அண்ணாமலை அவர்கிட்ட கொடுக்குறாங்க. என்னென்ன இந்த தொகுதியில் இந்த மீனவர்கள் கொடுக்குறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள், அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள், அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், அங்கே கூட ரியல் எஸ்டேட் அதிபர்கள்லாம் எவ்வளவு பாதிப்புக்குள்ளே நாங்கள் ஆயிருக்கோம். இவர் துணை முதலமைச்சர் இங்கே ஜெயிச்சதுக்கப்புறம் அவராலையும் அவருடைய சகாக்களாலையும் நாங்கள் எந்த அளவுக்கு இங்கே பாதிக்கப்பட்டிருக்கோன்னு அந்த பொதுமக்கள் மனு கொடுக்குறாங்க அவர்கிட்ட. அங்கே இருக்க சுகாதாரத்துறை சார்ந்த செவிலியர்கள் மனு கொடுக்குறாங்க, ஐயா நீங்கள் வந்த பிறகு தயவு செஞ்சு எங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினோட தொகுதி அவ்வளவுக்கு இருக்க 234 தொகுதியிலேயே ரொம்ப மோசமான ஒரு தொகுதியாக இன்னைக்கு துணை முதலமைச்சரோட தொகுதி இன்னைக்கு மாறி இருக்கு. எப்படி கொளத்தூர் தொகுதியில் எப்போ மழை வந்தாலும் அது தண்ணியில் மிதக்குதோ அதே போல தான் இன்னைக்கு எப்போ வெள்ளம் வந்தாலும் அதிகமாக மிதக்கக்கூடிய ஒரு பகுதியாக இன்னைக்கு சேப்பாக்கம் பகுதி இருக்கு. அதே போல சுகாதாரம் சுத்தமாக கிடையாது, எல்லா இடத்துலையும் குப்பை, எல்லா இடத்துலையுமே அழுக்கு, எல்லா இடத்துலையுமே காவா தண்ணி போகுது, ஒரு சுத்தமே இல்லாத பகுதியாக நீ சேப்பாக்கம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நேற்று வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டினார். அதெல்லாம் நீ தானே சொன்ன, நான் வந்துட்டேன், நீ சொன்னல, நான் வேற ஏதோ தொகுதியில் போய் பேசுகிறேன், நீ தானே சவால் விட்ட, நீ சவால் விட்ட தொகுதிக்கு அங்கே பண்ண,
உன்னால் என்ன பண்ண முடிஞ்சது? குறைஞ்சபட்சம் ஒரு எதிர்ப்பை கூட அவங்க தொண்டர்கள் இன்னைக்கு காட்டலையா? அந்த இடத்துல அண்ணாமலை வந்திருக்கிறாருன்னு ஒரு எதிர்ப்பை கூட அவங்களால காட்டு துணிவு இல்லையா உங்களுக்கு? இதில் வாய் என்ன உங்களுக்கு? இதில் உதயநிதி எவ்வளோ பேசினார், முடிஞ்சா வந்து பாரு. என்ன இப்போ வந்துட்டாரு, என்ன கிழிச்சிக்கினீங்க? உங்களுக்கு என்ன பண்ண முடிஞ்சுது? என்ன பண்ண முடியும் உங்களால்? ஒன்றும் பண்ண முடியாது உங்களால். இல்லை, நீங்கள் தான் சொல்கிறீங்க ஆட்சியாக உங்களுடைய ஆட்சி அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. இப்போ அவங்க தொகுதிக்கு வந்துட்டு என்ன பண்ண முடியும்னு வேற கேட்குறீங்க. இது மேலும் சவால் விடுற மாதிரி இருக்கு. அவங்க தானங்க சொன்னாங்க, முடிஞ்சா நீ அறிவாலயம் பக்கம் வந்துட்டு போ. நான் அறிவாலயம் பக்கம் என்ன வருது, தொகுதிக்கே வந்துட்டேங்கிறாரு. என்ன பண்ண முடிஞ்சது உங்களால் சொல்லுங்கள். நான் என்ன கேட்குறேன்னா, பிரதமர் வரும்போது என்ன பண்ணுறீங்க? ஏதாச்சும் ஒருத்தர் கருப்பு கொடி காட்டுறீங்களா இல்லையா? முதல்ல மு.க. ஸ்டாலின் கோயம்புத்தூர் போனாக்கா கருப்பு கொடி காட்டுறாங்களா இல்லையா? ஆனால் முதலமைச்சர் எப்போ கோயம்புத்தூர் மக்கள் எங்கன்னா சவால் விட்டாங்களா? இல்லை பிரதமர் மோடி எப்போ சவால் விட்டாரா? நான் வர முடிஞ்சா காட்டுன்னு சொல்கிறார். நீங்கள் தானங்க சொல்கிறீங்க. நீங்கள் தான் இப்போ ஒவ்வொரு செங்கலாக நான் உருவி எடுப்பேன்னு சொன்னதுக்கு எதிர்வினை யார் சொன்னது? உதயநிதி தானே பேசினாரு. முடிஞ்சா நீ அந்த தெருப்பக்கவா, முதல்ல அறிவாலயத்தை செங்கலை விட்டுட்டு முதல்ல அந்த தெருப்பக்கவான்னு சொன்னார் இல்லையா? அப்பயே சொன்னார் நான் வருவேன், வரும்போது என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்னு சொன்னார் இல்லையா? நேற்று வந்தார். உங்களால் என்ன பண்ண முடிஞ்சது நாங்கள் கேட்குறோம். ஏங்க, குறைஞ்சபட்சமாக ஒரு தொண்டன் கூட எதிர்ப்பு தெரிவிக்கலங்க. திமுகவுடைய தொண்டன் ஒருத்தன் கூட எதிர்ப்பு தெரிவிக்கலங்க. யாராச்சும் ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு சண்டை போடுவான்னு பார்த்தா கூட சண்டை போடலை. ஏன்னா அவனுக்கே தெரியுது அண்ணாமலையை தொட்டாக்கா என்ன கதின்னு அப்படின்னு. திமுக தொண்டர்களுக்கே தெரியுது. ஏன்னா அண்ணாமலையை அவர்கள் விரும்புகிறார்கள். திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களை அண்ணாமலையை விரும்புவதன் காரணமாக அவர் நமக்கு நல்லது தானே செய்ய வந்திருக்க, நம்ம ஏன் அவர் எதிர்க்கணும், அந்த லூசு பைய பேச்சை கேட்டுக்கணும்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம். அதனால தான் ஒரு எதிர்ப்பு கூட அங்கே திமுகவினர் தெரிவிக்கவில்லை. அப்போது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி அவர்களுக்கு உண்டான வரவேற்பு தற்பொழுது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. தற்போது இல்லை, எப்பவுமே அவருக்கு வரவேற்பு கிடையாது. அவங்க அப்பாவுக்கும் தாத்தாக்கு வரவேற்பு கிடையாதுங்க. என்னங்க சின்ன தொகுதிங்க, அது சின்ன தொகுதி. காலமாக அவங்க தாத்தா வந்து நின்ன தொகுதி. அங்கே வந்து பணத்தை கொடுத்து தான் அங்கே ஜெயிக்க முடியும். உங்களுக்கு சேப்பாக்கம் தொகுதியில் பெருசாக உங்களுக்கு ஒன்று பெரிய ஒரு இந்த தொகுதி கிடையாது. நிறைய மீனவர்கள் இருக்கக்கூடிய தொகுதி, நிறைய வந்துட்டு தலித் மக்கள் இருக்கக்கூடிய தொகுதி. இங்கெல்லாம் என்ன பண்ணோம், காசு கொடுத்தா ஓட்டு வாங்க முடியும். காசு கொடுத்தா ஓட்டு போடக்கூடிய ஆளுங்க இருக்கிறதால தான் திமுக அடுத்து இன்னைக்கு ஜெயிக்கிறாங்க. இடைத்தேர்தலாக இருந்தாலும் எந்த தேர்தலாக இருந்தாலும் அவங்க நேர்மையாக, அண்ணாமலை சொன்னது போல நேர்மையாக, இப்போ அண்ணாமலை 4.25 லட்சம் ஓட்டு எடுத்தார், ஒரு ஓட்டுக்கு ₹1 கூட கொடுக்கல. அதே போல் நீங்கள் ஒரு ஓட்டுக்கு கூட ₹1 கொடுக்காம உதயநிதி நிற்க தயார் என்றால் அந்த இடத்துல அண்ணாமலை நிற்பார். ஆனால் இவங்களுக்கு பணம் தானே பலமே. இவங்க பணம் கொடுத்து தான் ஓட்டு வாங்கினது. அதனால தான் 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு 5000 ரூபா கொடுத்தது காரணமே அதுதானே. என்னமா அவங்க அப்பா வீட்டு சொத்து காசு எடுத்து கொடுத்தா மாதிரி. இப்போ மறுபடியும் அவர் சொன்ன விஷயத்தை தான் நீங்கள் மறுபடியும் சொல்கிறீங்க, அப்பா வீட்டு சொத்து அப்படிங்கிற ஒரு உண்மை தானே சார். இப்போ அட்வான்ஸுக்கு போனஸுக்கு வித்தியாசம் இருக்குது சார், கரெக்டாக இல்லையா? அட்வான்ஸ் கொடுத்தா என்ன அர்த்தம்? பிடிச்சிருவாங்க, முன்தொகை பிடிச்சிருவாங்க. போனஸ் கொடுத்தா அது வந்து சிறப்பு சலுகை. அப்போ நீ 5000 என்னவா கொடுத்துருக்கணும்? நீ போனஸாக தான் கொடுத்துருக்கணும். நீ அட்வான்ஸாக கொடுத்துட்டு நான் உனக்கு 5000 ரூபாய் கொடுத்து 5000 ரூபாய் கொடுத்து எல்லா மேடையிலையும் போயிட்டு நீங்கள் பேசினாக்கா அது எந்த வகையில் அது வந்து மக்களுக்கு சிறந்ததாக இருக்கும் சொல்லுங்கள்? நீங்கள் கொடுத்தது அட்வான்ஸு. மார்ச் மாதம், ஏப்ரல், மே மாதம் கொடுக்க வேண்டிய காசை முன்னாடியே கொடுத்துட்டீங்க. அதுக்கு பேர் அட்வான்ஸு. நீ மக்களுக்கு ஏதோ நீ பெருசாக புரட்சி பண்ணி அந்த வச்சுக்கோ பணத்தை நீ ஸ்டாலியை செலவு பண்ணி நீ கொடுக்கல. ஏற்கனவே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருக்கீங்க. ஏற்கனவே 3 வருஷமாக அவங்களுக்கு கொடுக்கல. 36,000 ரூபாய் கொடுக்கல. நீங்கள் 3 வருஷமாக கொடுக்கல. தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டு 36,000 ரூபாய் கொடுக்கல 3 வருஷமா. அதையே பாக்கி வச்சிருக்கீங்க நீங்கள். இப்போ என்னமோ இவங்க வீட்டு பணத்தை எடுத்து கொடுத்துட்டா மாதிரி பேசுகிறாங்க. இது முழுக்க மக்கள் பணத்தை முன்னாடி கொடுத்துட்டு நான் கொடுத்தேன்றது ஒரு பெருமை பேத்திக்கிறாரு நம்ம முதலமைச்சர் அவர்கள். ஓகே, இப்போ உதயநிதி அவர்களுடைய தொகுதியில் அண்ணாமலை பேசுறாரு அப்படின்னா அவருக்கு ஏதாவது அந்த தொகுதியில் போட்டியிடுற மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எப்படி சார்? அவர் அண்ணாமலை பொறுத்தவரை நான் இந்த தொகுதியில் தான் போட்டியிடுவேன், அந்த தொகுதியில் தான் போட்டியிடும், இது வரைக்கும் எந்த டிமாண்டும் வைக்கலங்க. கட்சி எந்த தொகுதியில் போட்டியிட சொல்லுதோ அந்த தொகுதியில் நான் போட்டியிடுவேன், கட்சி என்ன சொல்லுவதோ அதை செய்வேன் என்பது தான். அவர் போய் குளத்தூர் தொகுதியில் போய் நின்றுனாலும் நிற்பார், உதயநிதி தொகுதியில் போய் நின்றுனாலும் நிற்பார். வேறு எந்த தொகுதி கொடுத்தாலும் நிற்கக்கூடிய ஒரு தலைவராக தான் அண்ணாமலை இருப்பார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ உதயநிதி தொகுதியில் போய் அவர் பேசியிருக்காரு அப்படின்னா நான் உன்னை எதிர்த்து போட்டியிட போகிறேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு தொடக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இந்த நடந்த விஷயங்கள்லேருந்து பார்க்கும்போது தோணுது. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, அதாவது இது சக்தி கேந்திர கூட்டம்னு சொல்லுவோம். நம்ம கட்சியில் வந்து சக்தி கேந்திர கூட்டம் கிட்டத்தட்ட 24,000 சக்தி கேந்திரம் தமிழ்நாடு முழுக்க பிஜேபியோட இருக்குது. 3 பூத்துக்கு ஒரு பொறுப்பாளரை சக்தி கேந்திர பொறுப்பாளர்னு சொல்லுவாங்க. அந்த 24,000 சக்தி கேந்திர ஆளுங்களுக்கும் பொறுப்பாளராக அண்ணாமலை இப்போ நியமிச்சிருக்கிறாங்க. 24,000 சக்தி கேந்திர பொறுப்பாளர்களுக்கும் இந்த தெருமுனை கூட்டங்களுக்கு மட்டும் பொறுப்பாளராக நியமிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த 24,000 தெருமுனை கூட்டங்களை ஒருங்கிணைத்து நடத்த வேண்டிய வேலை அண்ணன் அண்ணாமலைக்கு இருப்பதனால அவர் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து ஒரு தெருமுனை கூட்டத்தில் வந்து பேசிட்டு போயிருக்காரு. இது இவ்வளோதான். ஓகே, அந்த தெருமுனை கூட்டத்தில் சேப்பாக்கவும் அடங்கியிருக்கு. அதில் உதயநிதி அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கு அங்கே பதில் கொடுத்துருக்காரு. உண்மை. ஓகே, உதயநிதி சொன்னார்லங்க. உதயநிதி சொன்னாரா இல்லையா? முடிஞ்சா நீ வா, நீ அறிவாலயத்தை செங்கல்ல விட அறிவாலயம் தெருவுக்கு வான்னு சொன்னால நீ உன்னோட இடத்துக்கே வந்துட்டு நீ பேசிட்டு போயிருக்காருல்ல. உங்களால் என்ன பண்ண முடிஞ்சது நான் கேட்குறேன். நான் உங்களால் என்ன பண்ண முடியும்னு நான் கேட்குறேன். ஏன்னா அண்ணாமலையில் சாதாரண ஆள் கிடையாதுங்க. என்னங்க நீ போகிற போக்குலலாம் அண்ணாமலை தொட்டுட்டு போயிட முடியுமா என்ன? அதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதாரம் வேணும். அண்ணாமலை கிட்ட மோதணும்னா ஒரு தகுதி தராதாரம் வேணும். அண்ணாமலை கிட்ட மோதிய உங்களுடைய மூத்த அமைச்சர், உங்களுடைய செல்வாக்கு மிக்க அமைச்சர் செந்தில் பாலாஜியோட நிலைமை இன்னைக்கு என்ன?
இன்னைக்கு அமைச்சர் பதவியில இல்ல அவரு. அதே போல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இலாக்கா மாற்றப்பட்ட ஒரு அமைச்சராக இருக்கிறாரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 16 அமைச்சர்கள் மேல இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னா அது காரணம் அண்ணாமலை அவர்கள். அவர் கொடுத்த இந்த ரிப்போர்ட் இன்னைக்கு டிஆர் பாலு போய் விதிங்கி நிக்கிறாரு. நான் 10 கப்பல் வாங்கல, 2 கப்பல் தான் வாங்கினேன் அப்படின்னு வாயில உளறாரு இல்லையா? அதெல்லாம் இப்ப நான் கடன் வாங்கினது உண்மைதான், ஆனா அந்த கடன் கொடுத்த கம்பெனி என் புள்ள கம்பெனி கிடையாது, அது எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு இல்லையா? இதெல்லாம் யாரால பண்ண முடியும்? குறுக்கு விசாரணையில மாட்டிட்டாரா இல்லையா டிஆர் பாலு? இந்த மாதிரி கேவலமான பதில் எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கடன் வாங்கியது உண்மை, ஆனால் கடன் கொடுத்த கம்பெனி என் மகன் கம்பெனி என்பது எனக்கு தெரியாது. இது எல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு சொல்லுங்க? நான் 10 கப்பல் வாங்கல, 2 கப்பல் தான் வாங்கினேன், அது குறைந்த விலைக்கு வந்தது. எவ்வளோ குறைந்த விலை கேட்டா 600 கோடிங்கிறான். 600 கோடி இவனுக்கு குறைந்த விலையா? அப்போ இவன் எவ்வளவு கோடி வச்சிருப்பான் பாருங்க. அப்போ குறுக்கு விசாரணையில் மாட்டிக்கிட்டது யாரே? டிஆர் பாலு. அப்போ இப்படிப்பட்ட நபர்கிட்ட மோத வேண்டாம் என்பதுதான் இன்னைக்கு திமுக கூட இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய வேலை. அண்ணாமலை கிட்ட மோதக்கூடாது, வேற யார்கிட்ட வேணாலும் அங்கே சண்டை போடுறாங்க, அண்ணாமலை கிட்ட சண்டை போடக்கூடாது என்பதில் திமுகவுடைய அமைச்சர்களும் திமுகவுடைய முக்கிய புள்ளியும் தெளிவாக இருக்கிறாங்க. ஓகே, இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது? ஏன்னா சீமான் அவர்கள் அறிவிச்சிட்டாங்க காரைக்குடி தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வருது, வெளியில் தெரியுது. அப்படிங்கிற பட்சத்தில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவாரா இல்லை எப்படி? அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் போட்டியிடுவேன், வாய்ப்பு இல்லை என்றால் எனக்கு பிரச்சனை இல்லை, தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதற்கு நான் கட்டுப்படுவேன், இந்த இடத்துல நில்லுன்னா நான் நிற்பேன், நீ சென்னையில் போய் நில்லுனா நிற்பேன், நீ கோயம்புத்தூரில் போய் நில்லுனா நிற்பேன், நீ மதுரையில் போய் நில்லுனா நிற்பேன், கட்சி என்ன விரும்புகிறதோ அதற்கு நான் தயாராக இருக்கிறேன்றது தான் அவருடைய நிலைப்பாடு. ஓகே, அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, நீங்களும் அண்ணாமலை அவர்கள் கூட பயணிச்சுட்டு இருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கும் தேர்தலில் போட்டியிடும். ஆல்ரெடி அரவக்குறிச்சி, கோயம்புத்தூர் கிழக்கு இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து கோயம்புத்தூரில் நின்னாங்க 2024 நாடாளுமன்றத்தில். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறப்போ ஒரு ஆசை, அடுத்த கட்டம் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ ஒரு விஷயம் இருக்கும்ல. கட்சி அப்படின்னாலும் அவருக்கு உண்டான தனிப்பட்ட விஷயத்தை படி பார்க்கும்போது எப்படி தெரியுது கூட பயணிக்கிற உங்களுக்கு? இல்லை அண்ணாமலை அண்ணனை பொறுத்த வரைக்குமே ஒரே ஒரு விஷயம்தான், அவர் எப்படியாவது திமுக ஆட்சியை அகற்றிவிட்டு என்டிஏ கூட்டணியை அமர வைக்க வேண்டும். அதில் நான் ஒரு அணிலாக கூட நான் இருக்கிறேன், அங்கேயும் நான் இருக்கிறேன், நான் உங்களுக்கு பண்ணுறேன். அதில் நீங்கள் என்ன தொகுதி கொடுத்தாலும், இப்போது பாஜக காரங்க எல்லாருமே அண்ணாமலை எல்லா தொகுதியும் நிற்கணும் விருப்பப்படுவாங்க. நான் உள்பட நான் பல்லவரம் தொகுதியில் அண்ணாமலை பல்லவரம் தொகுதியில் நிற்கணும் விருப்பப்படுவேன். கோயம்புத்தூரில் இருக்கணும் அங்கே நிற்கணும் விருப்பப்படுவான். சென்னையில் இருக்கணும் அண்ணாமலை இங்கே நிற்கணும். ஏன்னா ஒட்டுமொத்த தொண்டர்களுமே வந்து அண்ணாமலை எங்கள் தொகுதியில் நின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறது தான். அதில் வந்து இவர் அதை விரும்புறது, இவர் இதை விரும்புறது, அண்ணாமலைக்கு தனிப்பட்ட விருப்பங்கள் எதுவும் கிடையாது. அவர் தொண்டர்கள் விரும்பக்கூடிய தொகுதியாக இருந்தாலும் சரி, கட்சி விரும்பக்கூடிய தொகுதியாக இருந்தாலும் சரி, எந்த தொகுதி கூட அந்த தொகுதி நிற்பார் அவர். இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தோம்னா நிற்கிற முடிவில் இருக்காரா? அதுதான் முன்னாடி சொன்னார் இல்லையா, கட்சி எனக்கு இந்த இடத்துல நில்லுன்னு சொன்னா முடிவு சார். கட்சி ஓகே, பாஜகவை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முடிவு என்பது கிடையாது. கட்சியில் இருக்கிறவங்க கட்சி என்ன சொல்லுதோ அதை செய்யணும். அதுதான் ஒவ்வொரு தொண்டனுடைய. அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, சதீஷ்குமாராக இருந்தாலும் சரி, நயனார் அண்ணனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கட்சி நீங்க நில்லுன்னா நின்றுதான் ஆகணும். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதை நம்ம மறுக்கவும் முடியாது, எதிர்ப்பு தெரிவிக்கவும் முடியாது. கட்சி நரேந்திர மோடி அவர்களோ, அமித்ஷா அவர்களோ, சந்தோஷ்ஜி அவர்களோ நீங்கள் போய் நில்லுப்பானா நம்ம நிற்கணும். பியூஷ் கோயல் அவர்கள் 26ஆம் தேதி மறுபடியும் சென்னை வர்றதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு, அஃபிஷியலாகவே வந்திருக்கு. இல்லை, இனி அடுத்தடுத்து எல்லாரும் ஒரு 1ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் வர்றாரு, திரும்பி 6ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் வர்றாரு. இனி அடுத்தடுத்து எலெக்ஷன் இருக்கிறதுனால நிறைய இந்த நம்ம சீட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும், சீட்டு வாங்க வேண்டியது இருக்கும், எந்தெந்த சீட்டு முடிவு பண்ண வேண்டியிருக்கும், இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ பியூஷ் கோயல் அவர்கள் தான் தமிழ்நாடோட பொறுப்பாளர். இந்த தேர்தல் கூட்டணிக்கு பொறுப்பாளர், என்டிஏ கூட்டணிக்கு பொறுப்பாளராக பாஜக இருக்கிறது பியூஷ் கோயல் தான். போனது 2021 அவர் தான் இருந்தார். அவர் சிறப்பாக இருந்துச்சு அவருடைய பணிங்கிறதுனால தான் இந்த முறை பியூஷ் கோயலே திரும்ப போட்டிருக்காங்க. அதனால் பியூஷ் கோயல் வந்த பிறகு தான் இந்த கூட்டணி ஒரு ஒருங்கிணைந்த கூட்டணியாக மாறிச்சு. அவர் வந்த பிறகு தான் டிடிவியை கூட்டு போயிட்டு சேர்த்தது எல்லாமே அவர் வந்த பிறகு தான் நடந்துச்சு. அதனால் அவர் தான் இனிமேல் அடிக்கடிக்கு வருவார், அஃபிஷியலாகவும் அன்அஃபிஷியலாகவும். இனி நிறைய முறை அன்அஃபிஷியலாகுமா? ஆமாம், அன்அஃபிஷியலாக வர வேண்டிய வேலை இருக்கும், அஃபிஷியலாக வரது அன்அஃபிஷியலாக வர வேண்டிய வேலை இருக்கும், நிறைய வேலை இருக்கும். இங்கே இருந்துட்டு அங்கே வாங்க, அங்கே போய் பேசலாம்னு கூட சொல்கிறதுக்கு இருக்கும், நிறைய வேலை இருக்கும். அஃபிஷியலாக இப்போது எலெக்ஷன் வந்துட்டு போது எப்போ வேணாலும் வருவாங்க, சொல்லிட்டு தான் வரணும், சொல்லக்கூடாது வரணும்லாம் கிடையாது. எலெக்ஷன் போது அவர் இங்கே தேர்தல் பொறுப்பாளர், அதனால் வந்து தான் ஆகணும். இங்கே கூட தங்க வேண்டிய சூழ்நிலை கூட அவர் எலெக்ஷன் முடிய இருக்கக்கூடிய இருக்கும். ஓகே, பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.